Good morning students. I am Karthika from Saint Anthony's Matriculation Higher Secondary School, Sakotai. இப்போ நான் என்ன கிளாஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னா மேக்ஸ் கிளாஸ் எடுக்க போகிறேன். 7th அல்ஜிப்ரா நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஈஸியஸ்ட் வே ஆஃப் மல்டிப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். 2 டிஜிட் நம்பரை எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுங்கிறது எல்லாருக்குமே எப்படி சொல்கிறது 5th இந்த 6th வர 7th வர ஸ்டூடெண்ட்ஸ்னால் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். அது ஈஸியாக எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத ஜஸ்ட் இப்போ பார்ப்போம். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஈஸியஸ்ட் வே டு மல்டிப்ளை லார்ஜ் நம்பர்ஸ் இன் யுவர் ஹெட். அதாவது நம்மளோட மைண்ட்லேயே இதை நம்ம இது பண்ணிக்கலாம். எழுதி தான் நம்ம இதை ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ 97ஐயும் 96ஐயும் நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். 97க்கு நியரஸ்ட் வேல்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா 100. அதே மாதிரி 96க்கு நியரஸ்ட் வேல்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் 100. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா கொடுத்துருக்கிற 97ஐ 100 சப்ட்ராக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த 96 எதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுறேன் அப்படின்னா 100 சப்ட்ராக்ட் பண்ணுறேன். இதை நம்ம டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்காம என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது ஒரு ஈஸியஸ்ட் வேங்கிற மாதிரி இந்த ஒரு வேவும் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக இதை இது பண்ணுறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ 97க்கு நியரஸ்ட் வேல்யூ 100ன்னு சொல்லிட்டேன். 96க்கும் நியரஸ்ட் வேல்யூ 100ன்னு சொல்லிட்டேன். இப்போ 100லேருந்து இந்த 97 நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சப் பண்ணுறேன். சப் பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 3. அதே மாதிரி 100லேருந்து 96 சப் பண்ணுறேன். அப்போ எனக்கு கிடைக்கிற ஆன்சர் 4. இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3ஐயும் 4ஐயும் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு 7 கிடைக்கும். அதை அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3ஐயும் 4ஐயும் ஒரு தடவை மல்டிப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான். 3, 4ங்கிறது ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர். இதை ஆட் பண்ணுறதோ இல்லை சப் பண்ணுறதோ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே ஒரு 2 டேபிள்லேருந்து 6 டேபிள் வரைக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால தான் நான் இந்த வேவை யூஸ் பண்ணுறேன். இப்போ 3ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 7 கிடைக்குது. அதே 3ஐயும் 4ஐயும் நான் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 12 கிடைக்குது. இதை வச்சுக்கோங்க. இதை அப்படியே இப்போ நான் மல்டிப்ளை பண்ணி இங்கே 7 வச்சுருக்கேன். இந்த இடத்துல 12 வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே 100ஆல தானே நம்ம சப் பண்ணியிருக்கோம். அதனால கிடைச்சிருக்கிற ஆன்சர் 7ஐயும் அதாவது ஆட் பண்ணி நமக்கு கிடைச்சதுல அந்த ஆன்சரை நான் 7ஐ நான் எதாவது பண்ணுறேன் அப்படின்னா 100ஆல சப் பண்ணுறேன். சப் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 100லேருந்து 7ஐ சப் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா 93 கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த 3ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னால் அதுக்கான ஆன்சர் எனக்கு 12 கிடைக்குது. இந்த ஆன்சர் ஃபஸ்ட்டு சப் பண்ணி வர ஆன்சரை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன் 93. அதுக்கப்புறமா மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற ஆன்சரை நான் எங்கே பண்ணுறேன் அப்படின்னா 93க்கு பக்கத்தில் எழுதுறேன். இப்போ எனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்குன்னா 9312. இப்போ நீங்கள் டேரெக்டாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலும் இதே சேம் ஆன்சர் தான் வரும். இங்கே 9, 7 2 டேபிள் இருக்கும். அதே மாதிரி இங்கே 9, 6 இருக்குது. சில பேருக்கு 9 டேபிள் தெரியாது, சில பேருக்கு 7 டேபிளில் கன்ஃபியூஷன் இருக்கும். பட் அதை நம்ம ஈஸியாக என்ன பண்ணிட்டோம் 3 டேபிளையும் 4 டேபிளையும் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு சம் பார்த்துட்டோமா? அதே மாதிரி இன்னொரு சம் அதே மாதிரி எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. 95ஐயும் 98ஐயும் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இதுவும் அதே மாதிரி டபுள் டிஜிட் தான். இங்கேயும் 9 டேபிள் 5 டேபிள் 9 டேபிள் அதாவது 8 டேபிள் இருக்குது. நம்ம தனித்தனியாக பார்க்கும்போது 9 டேபிள் 8 டேபிளில் உங்களுக்கு சின்ன சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். அதே மாதிரி நம்ம சிங்கிள் டிஜிட்டில் கண்டுபிடிச்சி அதை எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வருதுங்கிறத பார்க்கலாம். இப்போ 95க்கு நியரஸ்ட் வேல்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா 100. ஸோ 100லேருந்து நான் 95ஐ மைனஸ் பண்ணுறேன். எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 5. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா 98 இங்கே கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூ நியரஸ்ட் வேல்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா 100. அதுலேருந்து நான் 98ஐ சப்ட்ராக்ட் பண்ணுறேன். எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 2. இந்த 5ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 7. எல்லாருக்கும் 5 டேபிள் 2 டேபிளில் எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. ஸோ நான் இந்த டேபிள்ஸை யூஸ் பண்ணுறேன். இது கிடைச்சிருக்கிற ஆன்சரும் அதுதான். நெக்ஸ்ட்டு 5ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுறேன். எனக்கு 10 கிடைக்குது. கிடைச்சிருக்கிற ஆன்சர் 7. இதில் என்ன பண்ணுறேன்னா 100லேருந்து அதே மாதிரி சப் பண்ணுறேன். 10 - 7 என்ன கிடைக்கும்னா 93. 5 2s are 10. இந்த 10 நான் இப்போ எங்கே எழுத போகிறேன்னா ஃபஸ்ட்டு 93 எழுதிட்டு அதுக்கப்புறமா இந்த 10 ஆஃப்டர் 93 ஆஃப்டர் இந்த 10 எழுதணும். நெக்ஸ்ட்டு இது ஈஸியஸ்ட் வே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சப்ஜெக்ட்குள்ளே போகலாம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்டில் சாப்டர் 3ல் அல்ஜிப்ரா பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஐடென்டிஃபை த வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ் அமாங் த ஃபாலோவிங் டேர்ம்ஸ். அவங்க கொடுத்துருக்கிற டேர்ம்ஸில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமா வேரியபிள்ஸும் கான்ஸ்டன்ட்டும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேரியபிள்ஸும் கான்ஸ்டன்ட்டும் என்னன்னு தெரிஞ்சாதான் உங்களால் என்ன பண்ண முடியும் இந்த சம்குள்ளவே போக முடியும். ஸோ அதுக்கான இதை பார்க்கலாம். சார் அப்படியே இருக்குமா வேரியபிள்ஸ் என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற லெட்டர்ஸ் ஏலேருந்து இசட் வரைக்கும் நம்ம என்னென்ன லெட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வேரியபிள்ஸ்ன்னு சொல்லுவோம். கான்ஸ்டன்ட் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிற நம்பர்ஸ்.
அது மைனஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ப்ளஸில் முடியும். அதாவது -5 -4 -3 -5 and so on போட்டுட்டேன். அதே மாதிரி ஜீரோவும் உண்டு, 1 2 3 and so on அதே மாதிரி போயிட்டுருக்கும். அதுதான் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். வேரியபிள்ஸ்லாம் என்னன்னு சொல்லியிருக்கேன், ஏலேருந்து இசட் வரைக்கும் என்னென்ன லெட்டர்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் வேரியபிள்ஸ். கான்ஸ்டன்ட்னா நெகட்டிவ் வேல்யூஸும் வரும், பாசிட்டிவ் வேல்யூஸும் வரும். அதுதான் என்னது கான்ஸ்டன்ட். இப்போ நம்ம போகலாமா, இப்போ நம்ம சமக்குள்ள போகலாம் அப்படின்னு பார்த்தா ஐடென்டிஃபை த வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிற சம்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம், வேரியபிள்ஸையும் கான்ஸ்டன்ட்ஸையும் நம்ம எழுதுறோம். ஓகே, இப்போ வேரியபிள்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வேரியபிள்ஸ்லாம் என்னென்னு நான் சொல்லியிருக்கேன், ஏலேருந்து இசட் வரைக்கும் என்னென்னலாம் இருக்கும் அதுதான் வேரியபிள்ஸ்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க ஏ, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா xy, நெக்ஸ்ட் -m -n 5ab 3y -3x, நெக்ஸ்ட் 8p2r, அடுத்து -90. அதாவது இந்த x ஓட எந்த நம்பர்ஸ் எல்லாம் இருக்கோ அதுவும் எதுல தான் வரும் அப்படின்னா வேரியபிள்ஸ்ல தான் வரும். இப்போ வேரியபிள்ஸ்ல எடுத்து எழுதிடலாமா, a, நெக்ஸ்ட் -3x xy -m -n 5ab 3y, நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு, 8pqr, நெக்ஸ்ட் -9t. இது எல்லாமே என்ன அப்படின்னா வேரியபிள்ஸ். என்ன மிஸ் வந்து வேரியபிள்ஸ் a to z மட்டும் தான் சொன்னாங்க, இப்போ நம்பர்ஸ் எல்லாம் சேர்த்து எழுதுறவங்களே நீங்க யோசிப்பீங்க. என்ன அப்படின்னா வேரியபிள்ஸோட எது, அதாவது மல்டிப்ளைல தான் இந்த -3 இருக்கு, அதுவும் சேர்ந்து தான் வேரியபிள்ஸ்ல வரும். நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன்னா வெறும் நம்பர்ஸ் மட்டும் சொல்லியிருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 11, இங்கே -89 இருக்கு, இங்கே 5, இந்த இடத்துல -5, அடுத்து 18 -1 -8. இதெல்லாம் என்னது கான்ஸ்டன்ட். வெறும் நம்பர் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கான்ஸ்டன்ட். எதோட xy zலாம் சேர்ந்து இருக்கோ அது எல்லாமே வேரியபிள்ஸ். இப்போ எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து கான்ஸ்டன்ட்னா என்னென்னு எழுதிக்கலாம், 11 -89 5 -5, நெக்ஸ்ட் என்ன இங்கே இருக்கு 18 -1 -8. வேரியபிள்ஸ்னா என்னன்னு நம்ம பார்த்தாச்சு. அடுத்து கான்ஸ்டன்ட்னா என்னன்னு பார்த்தாச்சு. இதில் கன்ஃபியூஷன் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம அல்ஜிப்ராக்குள்ளேயே போக முடியும். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸாம்பிள் 3.1ல ஐடென்டிஃபை த வேரியபிள்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோவிங் எக்ஸ்பிரஷன். எக்ஸ்பிரஷன் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிற சம்மா தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்பிரஷன் சொல்கிறாங்க. இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12 - x, second sum 7 + 2y, third one 29 + 3x + 5y, fourth sum 3x - 5 + 7z. ஃபர்ஸ்ட் அவங்க என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, நம்மள வேரியபிள்ஸ்னா என்ன கண்டுபிடிக்கணும், அடுத்து டேர்ம்ஸ்னா என்னன்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் த டேர்ம்ஸ். இதுதான் வேரியபிள்ஸ்ங்கிறது உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், x y z, அப்புறம் அதோட எந்த நம்பர்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் வேரியபிள்ஸ். அடுத்து டேர்ம்ஸ். டேர்ம்ஸ்ங்கிறது என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ சொல்கிறேன், லிசன் பண்ணுங்க. அவங்க கொடுத்துருக்குறாங்கல்ல 12 - xன்னு இருக்கா, இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டேர்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். அதில் உள்ள டேர்ம்ஸ் என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்குது, 12ன்னு ஒரு டேர்ம் இருக்குது, -xன்னு ஒரு டேர்ம் இருக்குது, அதுதான் டேர்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா, இங்கே எத்தனை தடவை அந்த மாதிரி இருக்குது. பட் 12 - xல எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12 ஒன்று இருக்குது, -xங்கிறது இன்னொன்று, மொத்தம் 2 டேர்ம்ஸ் இருக்குது. இதை தான் சொல்கிறாங்க. இங்கே அதனால ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு இப்போ நம்ம எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன்னா கொடுத்துருக்கிற சம்முக்கு சீரியல் நம்பர் கொடுத்துட்டேன். அவங்க கொடுத்துருக்கிற சம்முக்கு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்களோ, ஸோ அதையும் இங்கே நான் எழுதிட்டேன். என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, வேரியபிள்ஸ், நெக்ஸ்ட் டேர்ம்ஸ், அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 - x. இதில் உள்ள வேரியபிள்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ்லாம் என்னன்னு சொல்லியிருக்கேன், a to zல எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வேரியபிள்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வேரியபிள்ஸை நம்ம டினோட் பண்ணும்போது x y அதை மட்டும் டினோட் பண்ணால் போதும், ப்ளஸ் மைனஸ்ல டினோட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் சம்ல வேரியபிள்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா x மட்டும் தான். அடுத்து செகண்ட் சம்ல எது வேரியபிள்னு பார்த்தீங்கன்னா y. தேர்ட் சம்ல பார்த்தீங்கன்னா x, y. அடுத்து ஃபோர்த் சம்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா xம் zம் இருக்கு. இப்போ டேர்ம்ஸ், இங்கே என்னென்ன டேர்ம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். என்னென்ன டேர்ம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12ன்னு ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க, -xன்னு ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன டேர்ம் கொடுத்துருக்காங்க, செகண்ட் சம்ல 7 + 2yன்னு இருக்கா, 7ன்னு ஒரு டேர்ம், 2yன்னு ஒரு டேர்ம். தேர்ட் சம்ல 29ன்னு ஒரு டேர்ம், 3x, அதுக்கப்புறம் 5yன்னு ஒரு டேர்ம். தேர்ட் ஒன்ல 3x - 5 7z, இது ஒரு டேர்ம்.
அங்கே கொடுத்துருக்கிற அந்த ப்ளஸ் மைனஸ் அந்த மாதிரி ஆப்ரேஷன் இல்லாமல் அதை எடுத்து கம்மாவில் எழுதுறது மட்டும்தான் டேர்ம்ஸ். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இதை ஆட் பண்ணி இங்கே எழுத போகிறோம். இங்கே எத்தனை டேர்ம் எழுதியிருக்கோம்? 1 2 டேர்ம்ஸ் எழுதியிருக்கோமா? அதுதான் ஃபர்ஸ்ட் டேர்முக்கான ஆன்சர். அடுத்து 7 + 2y அதுக்கான வேரியபிள்ஸ் yன்னு எழுதியாச்சு. டேர்ம்ஸ் வந்து 7, 2yன்னு எழுதிட்டோம். இது ரெண்டுத்தையும் நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா 1 2 இருக்கும். அதே மாதிரி தான் எல்லா சம்முக்குமே. வேரியபிள்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், கான்ஸ்டன்ட்னா என்னன்னு பார்த்தோம். அதோட கண்டினியூஷன் தான் இது. என்னன்னா find the numerical of the following terms, also find the coefficient. இப்போ கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அவங்க கொடுத்துருக்குறாங்க இப்போ 3xன்னு இருக்கு. இதில் எது கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3. அதே மாதிரி 3யோட கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ். அவ்வளோதான். கோஎஃபிஷியன்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, அவங்க கொடுத்துருக்கிற நம்பர் மல்டிப்ளை இருக்கும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது கூடவே மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கிற இன்னொரு நம்பர் என்ன 3 அதை சொல்லணும். அதே மாதிரி 3யோட கோஎஃபிஷியன்ட் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா எக்ஸை சொல்லணும். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் சம்குள்ள போகலாம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் கொடுத்துருக்கிற சம்முக்கான எக்ஸ் ஒய்க்கான கோஎஃபிஷியன்ட் என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். ஈச் ஆஃப் தி ஒவ்வொரு டேர்முக்கும் அதே மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3x. நியூமரிக்கல் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா அங்கே கொடுத்துருக்கிற நம்பர்ஸை மட்டும் எடுத்து எழுதணும். என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் சம் 3xன்னு இருக்குது. அதோட கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னா நியூமரிக்கல் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்பர்ஸை தான் நியூமரிக்கல்னு நம்ம அதர் வேர்டில் டினோட் பண்ணுவோம். நியூமரிக்கல் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் அவங்க கொடுத்துருக்கிற நம்பர்ஸை மட்டும் நம்ம இப்போ எடுத்து எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் சம் என்ன அப்படின்னா 3x. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னா 3. அடுத்த சம்மில் -xyன்னு இருக்குது. நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ கொடுத்துருக்க நம்பர்ஸை மட்டும் எழுதுங்க. என்ன அப்படின்னா -5. நெக்ஸ்ட் இதில் எதுவுமே இல்லை, ஏன்னா நம்பர்ஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா நாட் பாசிபிள். எதனால அப்படின்னா இங்கே எந்த நம்பர்ஸுமே இல்லை. மைனஸ் வந்து எதுக்கு இருக்குன்னா இந்த ஒய்க்கும் இசட்டுக்கும் தான் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் நியூமரிக்கல் எதுன்னு பார்த்தீங்கன்னா 7. அடுத்து ஒய்க்கும் அதே மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ இந்த இடத்துல என்ன வந்துடும் அப்படின்னா நாட் பாசிபிள். ஏன் நாட் பாசிபிள்னு எழுதுறோம் அப்படின்னா அது எந்த நம்பர்ஸுமே இல்லை. அடுத்ததுல 16. இப்போ நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் அவங்க கொடுத்துருக்கிற சம்முக்கு எழுதியாச்சு. அதுக்கப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸை மட்டும் எல்லாத்தையும் வச்சுட்டு மீதி இருக்கிறத எடுத்து எழுதுங்க. இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 ஃபர்ஸ்ட் சம்மில். செகண்ட் சம்மில் என்ன அப்படின்னா -5y. அந்த எக்ஸை விட்டுட்டு மீதி உள்ள டேர்ம்ஸ் எல்லாம் எடுத்து எழுதணும். அடுத்த சம்மில் -yzன்னு இருக்குது. இந்த இடத்துல எக்ஸுங்கிற ஒரு வேரியபிளே இல்லை. ஸோ அந்த இடத்துல என்னதான் வரும் அப்படின்னா நாட் பாசிபிள் அப்படிங்கிறது தான் வரும். அடுத்து ஃபோர்த்து சம் பாருங்க. 7xyzன்னு இருக்குது. இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தானே கேட்டிருக்காங்க. அப்போ என்ன வரும் அப்படின்னா எக்ஸை மட்டும் விட்டு மீதி எல்லாத்தையும் எழுதுங்க. 7yz. அடுத்த இதில் y மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே எக்ஸுங்கிற ஒரு வேரியபிள் இல்லை. அதனால் அந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா நாட் பாசிபிள். அடுத்து ஃபிஃப்த்து சம்மில் என்ன அப்படின்னா எக்ஸை மட்டும் விட்டுருங்க. மீதி என்ன இருக்கும் அப்படின்னா 16y. இதுதான் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிட்டோம், எக்ஸை விட்டுட்டு மீதி உள்ள டேர்ம்ஸ்லாம் எடுத்து எழுதுறோமா. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒய்யை விட்டுட்டு மீதி உள்ள டேர்ம்ஸ்லாம் எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் சம்மில் 3xன்னு இருக்குது. இங்கே ஒய்ங்கிற ஒரு வேரியபிள் இல்லை. ஸோ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா நாட் பாசிபிள். அடுத்ததில் y இருக்கு. அப்போ y-ஐ மட்டும் விட்டுட்டு மீதி என்ன இருக்கு -5x. இதுதான் -5xy-க்கான கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y-ஆன ஆன்சர். அதுக்கப்புறம் y இருக்கு. ஸோ மீதி எடுத்து எழுதிங்க என்ன இருக்கும் அப்படின்னா z. அடுத்ததில் y இருக்கு. ஸோ அந்த y-ஐ விட்டு மீதி எல்லாத்தையும் எழுதுங்க 7xz. நெக்ஸ்ட் ஒன்ல y மட்டும்தான் இருக்கு. ஸோ அதோட கோஎஃபிஷியன்ட் என்ன வரும் அப்படின்னா கட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த்து சம்மில் பார்த்தோம் அப்படின்னா 7xyz இருந்தது. ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் எதுன்னு கேட்கும்போது 7xzங்கிறத எடுத்து எழுதியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் கேட்டிருக்காங்க. இங்கே எதுவுமே இல்லையே, எப்படி நம்ம இங்கே கோஎஃபிஷியன்ட் எழுத முடியுங்கிற டவுட் உங்களுக்கு வரலாம். இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னா அங்கே என்ன இருக்கிறதா அர்த்தம், ஒன்று மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கிறதா அர்த்தம். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 1 எழுதணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா 16x.
அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, கொடுத்துருக்கிற சம்முக்கு நியூமெரிக்கல் கோஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். நியூமெரிக்கல்னால் நம்பர் தான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். நம்பர்ஸ் கொடுத்துருக்கிறதுல எடுத்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கோஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த எக்ஸ் இருக்கலாம். அந்த எக்ஸை மட்டும் விட்டு மீதி உள்ள டேர்ம்லாம் எடுத்து எழுதணும்னா அது கோஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட்டு கோஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். ஒரு டேர்மில் ஒய் இருக்குது அப்படின்னா ஒய் இருக்கும், இருந்தால் தான் அந்த கோஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் நம்மளால அங்கே எழுத முடியும். அந்த ஒய்யை மட்டும் விட்டுட்டு மீதி உள்ளதெல்லாம் நம்ம எடுத்து எழுதணும் அப்படின்னா அதுதான் கோஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். இப்போ இந்த டேர்மில் வந்து என்ன இல்லை, இந்த இடத்துல ஒய் இல்லை. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ண முடியாது அப்படின்னா கோஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் என்னால் எழுத முடியாது. அதனால தான் நான் என்ன கொடுத்துருக்கேன், நாட் பாசிபிள்ங்கிறத நான் மென்ஷன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லைக் அண்ட் அன்லைக் டேர்ம்ஸ் பார்க்க போகிறோம். லைக் அண்ட் அன்லைக் டேர்ம்ஸ் அப்படின்னா ஒன்று அவங்க கொடுத்துருக்கிற டேர்ம்ஸ் எல்லாமே எக்ஸாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க கொடுத்துருக்கிற டேர்ம்ஸ் எல்லாமே என்னவா இருக்கணும், ஒய்யா இருக்கணும். அப்படி இல்லைன்னா இசட்டா இருக்கணும், ஏ. இந்த மாதிரி ஏ டு இசட்ல எதுவாக வேணாலும் இருக்கலாம். பட் அவங்க கொடுத்துருக்கிற டேர்ம்ஸ் எல்லாமும் எல்லாமா இருக்கணும், எக்ஸ் யூஸ் பண்ணிருக்கணும், இல்லைன்னா ஒய் ஃபுல்லாக யூஸ் பண்ணிருக்கணும். அதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம், லைக் டேர்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த நம்ம தனியாக எழுதியிருக்க பாருங்க, 7x 5x + 12xன்னு இருக்கு. இப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னா லைக் டேர்ம்ஸ். ஏன்னா எல்லாத்துலேயுமே எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ அன்லைக் டேர்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா 12x - 16. இந்த டேர்ம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு இதில் எக்ஸ் வந்திருக்கு, இன்னொன்று கான்ஸ்டன்ட்டாக இருக்கு. இதை நம்ம வந்து லைக் டேர்ம்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம். இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அன்லைக் டேர்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ லைக் டேர்ம்ஸ் அன்லைக் டேர்ம்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். ஐடென்டிஃபை த லைக் டேர்ம்ஸ் அமாங் த ஃபாலோவிங் அண்ட் குரூப் தேர்வு. அவங்க கொடுத்துருக்கிற டேர்ம்ஸில் நம்ம என்ன கண்டுபிடிச்சி எழுதணும் அப்படின்னா லைக் டேர்ம்ஸை எடுத்து எழுதணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த XY உள்ளதெல்லாம் ஃபர்ஸ்ட் நான் எழுதிக்கிறேன். 7xy, நெக்ஸ்ட் 3yx. இங்கே xy நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டு இங்கே ஏன் yx நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். xyனாலும் yxனாலும் என்னதான் சேம் அதே தான் வரப்போகுது. 1 × 2னாலும் 2 × 1னாலும் என்ன ஆன்சர், 2 தான் ஆன்சர் கிடைக்கும். அதனால தான் xyனாலும் yxனாலும் அது லைக் டேர்ம்ஸ் தான். அதே மாதிரி வேறு எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. 12xy, தென் நெக்ஸ்ட் எங்கே இருக்குது 15xy. இப்போ இதெல்லாம் நான் எடுத்து தனியாக எழுதிக்க போகிறேன். இதுதான் என்னது லைக் டேர்ம்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன 7xy, நெக்ஸ்ட்டு 3yx, நெக்ஸ்ட்டு 12xy, நெக்ஸ்ட் என்ன வரும் 15xy. இது xyயா இருக்கா, இதெல்லாமே ஒரு டேர்ம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ் உள்ளதான் நான் எடுத்து அதை லைக் பண்ணுறேன். இதை நான் வேறு கலரில் கூட உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எக்ஸாக எடுத்து எழுதுகிறேன். 19x எக்ஸு, அதுக்கப்புறம் 6x -9x, நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குது 23x. இப்போ இதெல்லாம் எடுத்து ஒரு இதாக எழுதணும். 19x எக்ஸ், அதுக்கப்புறம் 6x -9x, நெக்ஸ்ட் 23x. இது ஒரு லைக் டேர்ம்ஸ். இன்னும் எத்தனை குரூப்ஸ் இது மாதிரி நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம். XYல ஒரு குரூப் கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்து Xல ஒரு குரூப் கண்டுபிடிச்சிட்டோம். பேலன்ஸ் என்ன அப்படி இருக்குன்னா நம்பர்ஸ் இருக்கு, இன்னொன்று ஒயிட் டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒயிட் டேர்ம்ஸ் எல்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்பர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அது இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ ஒயிட் டேர்ம்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணுங்க. அது மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒய் இருந்தது அப்படின்னாலே இது என்னது எல்லாமே ஒயிட் டேர்ம்ஸ் தான் வந்துடும். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா 5y, அதுக்கப்புறம் -13y, நெக்ஸ்ட் 16y, 45y, -y. மொத்தம் நம்ம எத்தனை குரூப் கண்டுபிடிச்சிருக்கோம், 3 குரூப் கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் xy வச்சது, நெக்ஸ்ட் x உள்ளதா எடுத்து லைக் டேர்ம் எழுதியிருக்கோம், அடுத்து y உள்ள வேல்யூஸாக லைக் டேர்ம் எழுதியிருக்கோம். இப்போ என்ன பண்ணோம்னா வெறும் நம்பர்ஸ், அதுவுமே என்னது அப்படின்னா அதுவும் ஒன் ஆஃப் த குரூப் தான். இங்கே ஒரு -8y இருக்கு பாருங்க, அதை நம்ம எழுதாம விட்டுருக்கோம், அதையும் எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து எழுதலாம். 1, நெக்ஸ்ட் 15 -5, 23, 11. அவங்க கொடுத்துருக்கிற சம், அதாவது அவங்க கொடுத்துருக்கிற டேர்ம்ஸில் நம்ம எத்தனை குரூப் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 4 குரூப்புமே கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் XY வச்சு ஒரு குரூப் கண்டுபிடிச்சிடும், அதுக்கப்புறம் X வச்சு ஒரு குரூப் கண்டுபிடிச்சிருக்கிறோம், அவங்க கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் வச்சு ஒரு குரூப் கண்டுபிடிச்சிட்டோம், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒயிட் டேர்ம்ஸ் வச்சு ஒரு டேர்ம் கண்டுபிடிச்சிட்டோம். இதில் நீங்கள் கொடுத்துருக்கிற கண்டுபிடிச்சிருக்க
பார்த்தீங்க அப்படின்னா XY காமனாக இருக்கும் எல்லாத்துலேயும். அடுத்ததுல X காமனாக இருக்கும், அடுத்ததுல Y காமனாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்றில் வெறும் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா லைக்